எவ்வளோ உண்மையா இருக்கிறேன், எவ்வளோ உழைக்கிறேன், ஆனாலும் நான் செய்யாத குற்றத்துக்காக நான் செய்தேன் என்று சொல்லி உங்களை டீக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்களா? உங்களை தள்ளப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னும் தேவனோடு உண்மையா அவரோடு கூட உறவாடுங்க. பரிசுத்த காத்துக்கொள்ளுங்க. உங்கள் உள்ளம் உடைந்த உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். கர்த்தர் உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய பேர் வெளியே தெரியும். கர்த்தருடைய மனுஷன் இவர் நீதி செய்கிற மனுஷன் என்பது மனுஷி என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிற காலம் வருகிறது. இருதயம் கலங்காது இருப்பதாக. வேத வசனத்தின்படி நீதிமான்கள் புகழ் பெற்று விளங்குவார்கள். உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டே. நீங்க வெளியே வருவீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை வெளியே கொண்டு வருவதை காண்பீர்கள். ஆகிய இருதயம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்க கர்த்தரை துதிங்க, கனப்படுத்துங்க. மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். மனுஷனுடைய கண்கள் பிரகாரம் கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தர் உங்க இருதயத்தை காண்கிறார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டு. தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை அரவணைக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென்.